வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தலைப்பு பசியும் சர்க்கரை வியாதியும், அதாவது ஹங்கர் அண்ட் டயபெட்டிஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாருக்கும் பசினா நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? யூஸ்வலாக பசிச்சா வயிறு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி தெரியும், டயர்டாக தெரியும். ஸோ அந்த டைமுக்கு வந்து நமக்கு ஒரு பசி தூண்டுதல் இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். அதுமாதிரி பசிக்கும் போதெல்லாம் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, சுகர் லோவாக இருக்குது அதனால தான் பசிக்குதுன்னு. கிடையவே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் இது. சரி, ஓகே. இப்போ ஏன் நமக்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு இல்லை டயபெட்டிஸ் பேஷண்ட்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்புல வந்து இன்சுலின் கம்மியாக இருக்குது, அதனால் சுகர் ஏறுது. ரத்தத்தில் சுகரோட அளவு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இருக்கிற சுகர் வந்து நம்ம செல்லுக்குள்ளே போகணும். அது மூளையாக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம், கை காலாக இருக்கலாம். அந்த செல்லுக்குள்ளே அந்த சுகர் போகணும். அது போகிறதுக்கு இன்சுலின் வேணும். இப்போ இன்சுலின் இல்லாதனால அந்த சுகர் வந்து செல்லுக்குள்ளே போகாது. செல்லுக்குள்ளே போகலைன்னா அதுக்கு எனர்ஜியே இருக்காது. அப்போது நேச்சுரலாகவே பசிக்கும். அதனால தான் டயபெட்டிஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, பாலிஃபேஜியா ரொம்ப பசிக்கிறது, பாலிடிப்சியா ரொம்ப தாகமாக இருக்கிறது, பாலியூரியா யூரின் நிறைய போகிறது. இந்த மூணையும் வச்சு தான் யூஸ்வலாக அந்த காலத்தில் வந்து டயபெட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ இதுதான், அதாவது சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, செல்லுக்குள்ளே அதால் போக முடியல, ஏன்னா இன்சுலின் கம்மியாக இருக்குது, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு சுகர் பசி ஜாஸ்தியாக இருக்கும். எனர்ஜி இல்லாதனால பசி அது தூண்டும். ஸோ எப்போ பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பசியுமே சாப்பிட்ட உடனே அது ஒரு திருப்தி வராது, இன்னும் பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுகர் உள்ளே போகவே இல்லை. ஸோ சாப்பிட பசிச்சுக்கிட்டே இருக்கும். பாலிஃபேஜியாங்கிறது அதுதான். இது வந்து சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறது. அடுத்து சுகர் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ இன்சுலின் நிறைய வேலை செய்யுது, நம்ம மாத்திரை மருந்து போட்டு சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம், சுகர் லோ ஆகிட்டே போகுது. அப்போ என்ன ஆகும்? இன்சுலின் வந்து சுகர் வந்து செல்லுக்குள்ளே போனாலும் கம்மியாக இருக்கும். அப்போது உடம்பு தானாகவே பசியை தூண்டி சாப்பிட சொல்லும். இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் மாதிரி, நம்மளை வந்து ஒரு தற்காப்பு மெக்கானிசம் மாதிரி. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர்த்து கொட்டும், படபடப்பாக இருக்கும், பசி ஜாஸ்தியாக இருக்கும், கை காலெல்லாம் நடுங்குது அப்படிம்பாங்க இல்லையா? இது எல்லாமே இது வந்து சுகர் கம்மியாகி பசியை ஜாஸ்தி பண்ணுறது. இப்போ மக்கள் இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்க என்னென்னா, எப்போ பசித்தாலும் எனக்கு சுகர் லோன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சுகர் ஜாஸ்தியாக அன்கண்ட்ரோல் சுகர் இருந்தாலும் பசி இருக்கும். ஸோ சுகர் லோவாக இருந்தாலும் பசி இருக்கும். ஸோ பசிங்கிறது தனி ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து பழகிருக்கோம். எப்படி பழகிருக்கோம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் ஒரு லஞ்சு, நைட் ஒரு டின்னர். ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பசிக்கிறது ஒரு பாட்டு இருந்தாலுமே, பட் சுகர் உள்ளவங்களுக்கு இதை மாதிரி சுகர் ஜாஸ்தியாக இருந்தாலும் ரொம்ப பசிக்கும், சுகர் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப பசிக்கும். அதே மாதிரி டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்னென்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை சுகர் ரொம்ப இதாக இருக்கிறவங்களுக்கு உடம்புல வந்து ஸ்டீராய்டு, இப்போ லோ சுகர் ஆகும்போது இன்சுலினுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிறது குளுக்கோகான் ஒன்று இருக்கும், அடுத்தது ஸ்டீராய்டு இருக்கும். அந்த ஸ்டீராய்டோட வேலை என்னென்னா, இன்சுலின் வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது. இந்த ஸ்டீராய்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும், ஹை சுகர்லேயும் சரி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேயும் சரி, சுகர் லோவாக இருக்கும்போது சரி, இந்த ஸ்டீராய்டு நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ அது என்ன பண்ணும்? பசியை தூண்டும். ஸோ ஸ்டீராய்டும் பசியை ரொம்ப தூண்டும். ஸோ அவங்களுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது நார்மலாகவே பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து எப்படியும் ஒரு மாத்திரை மருந்துகள் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அதில் ஒரு நல்ல உதாரணமாக சொன்னால் மெட்ஃபார்மின் மாத்திரை, ரொம்ப நல்ல மாத்திரை. அந்த மாத்திரை போடுறதுனால வயிறு புண்ணாகும். தொடர்ந்து வருஷக்கணக்காக போடும்பொழுது வயிறு புண்ணாகி, அதுவுமே பசி மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல், வலி, சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கிற தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கிற மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? மாத்திரை போய் வயிறு புண்ணாகி அதுவும் ஒரு கல்ல பசிமாங்க, அதுமாதிரி பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ மாத்திரைனாலையும் வரலாம். ஸோ அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு பசிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். இது தவிர அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் டைமுங்க. அதாவது ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு டைஜஷன் வந்து ஒரு 2-2.5 மணி நேரம் நம்ம வயிற்றில் நடக்கணும். பட் அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேயே கூட வெளியே போயிடும். ஸோ வயிறு வந்து காலியாகவே இருக்கும். அதனாலையும் அவங்களுக்கு வந்து பசி திரும்ப திரும்ப சாப்பிடணும் போன ஒரு பசி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பசி ரொம்ப இருந்ததுன்னா எல்லா நேரமும் அது லோ சுகர், பசி எனக்கு பசிக்கிட்டே இருக்க, அப்போ சுகர் கம்மியாக அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ஹை சுகர்லேயும் வரலாம், லோ சுகர்லேயும் வரலாம், ஸ்டீராய்டினால் வரலாம், மாத்திரைனால வரலாம், இல்லை கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் சீக்கிரம் சாப்பாடு கீழே போகிறனாலையும் அவங்களுக்கு பசி இருந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக அவங்களே குளுக்கோமீட்டரை அவங்களே செக் பண்ணி பார்த்து பசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சுகருக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். வணக்கம்.